கொண்டலூர் அரசு பள்ளி மாணவர்களின் முதல் விமான பயணம். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஒன்றியம் கொண்டலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் 21 பேர் முதல் முறையாக விமானத்தில் பயணம் செய்தனர். இவர்களின் ஆசிரியர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் உட்பட 7 பேர் மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்தனர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு புதிய உலகத்தை அறிமுகப்படுத்தும் நோக்கில் இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாணவர்கள் 16ஆம் வாய்ப்பாடை முழுமையாக படித்து முடித்த பின்பு இந்த பயணம் சாத்தியமானது. மாணவர்கள் இந்த விமான பயணத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் காணப்பட்டனர். மேலும் விமானியுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சென்னையில் 2 நாட்கள் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம், IIT, கலங்கரை விளக்கம், தமிழக முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, MGR, ஜெயலலிதா நினைவிடங்கள், தலைமைச் செயலகம், ரயில் சட்டமன்றம், கோட்டை அருங்காட்சியகம், சென்னை அருங்காட்சியகம், சென்னை உயர்நீதிமன்றம், வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா ஆகிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் பார்வையிட்டனர். மேலும் சென்னை விமான நிலையத்திலிருந்து சைதாப்பேட்டை வரை மெட்ரோ ரயிலில் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் பயணித்தனர். விமான பயணச்சீட்டு செலவுகளை சென்னை TS குழுமத்தின் உரிமையாளர் ஜெயசிங் செய்து கொடுத்தார். சென்ற ஆண்டு 2025 ஜனவரியிலும் இந்த பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்த 20 மாணவர்களுக்கு மதுரையிலிருந்து சென்னைக்கு விமான பயணத்தின் முதல் முறையாக பயணம் செய்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விமான பயணத்திற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் மைக்கேல் ராஜ், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். All the best, எல்லாத்துக்கும் all the best. Bye bye. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.